கண்ணனால் இப்போ கேட்கவும் முடியும், பேசவும் முடியும் இல்லையா? கண்ணன் நிறைய சப்தங்களை கேட்கணும், அதனால் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி ஐயப்பனை கூட்டிகிட்டு போனதோட போன எபிசோடு பார்த்தோம். இன்னைக்கு எபிசோடில் மனு அப்படிங்கிற பையனும் அவன் கூட இருக்கவங்களும் சேர்ந்து இப்போ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்னென்னா அதில் ஒரு பையன் சொல்கிறான், எப்படி இத்தனை விஷயங்களாக பேச முடியாமல் கேட்க முடியாமல் இருந்த ஒருத்தன் மணிகண்டனால் பேசுகிறான் கேட்குறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சித்தி எங்கேருந்து வந்தது, இதனால் நம்பவே முடியல அப்படிங்கிறான். உடனே மனோ சொல்கிறான், என்ன காரிய சித்திலாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஏதோ மந்திர தந்திரம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு மனோ சொல்ல கூட இன்னொரு பையன் சொல்றான், அப்படின்னா இது மந்திர தந்திரம்னா ரொம்ப நாள் நிலைக்காது இல்லையா, அப்ப திரும்ப வந்து கண்ணனால பேச முடியாம கேட்க முடியாம போயிருமா அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படித்தான், ஏன்னா மாயஜாலத்தினால செய்யற எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது அப்படின்னு சொல்றான். உடனே ஃபர்ஸ்ட் பேசினாலே அந்த பையன் சொல்றான், இப்போ திரும்பவும் கண்ணன் இனிமே பேச மாட்டான், ஆனா பேச கேட்க முடியாது தானே அப்படின்றது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இருந்தாலும் மணிகண்டனுக்கு நம்ம முதன்மை ஸ்தானம்லாம் கொடுக்கவே கூடாது, நம்மளோட தலைவனால அவனை ஏத்துக்கலாம் கூடாது அப்படின்னு அவன் கேங் லீடர் ரேஞ்சுக்கு பேசுறான். உடனே பக்கத்துல இருக்க அந்த பையன் சொல்றான், இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எங்களுக்கு என்னைக்குமே நீ தான் லீடர் அப்படிங்கிறான். இந்த பையன் எதிர்பார்த்த மாதிரி இவனே லீடராகவே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால இதோட இந்த மீட்டிங் முடிஞ்சுது. அடுத்த காட்சியில் ஆறு பக்கத்தில் பாறையில் உட்காந்துருக்கான் கண்ணன். அவன் கண்களில் கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்கான். அங்கே வர்ற மணிகண்டன் கேட்குறாரு, அதனால இப்போ பேசவும் கேட்கவும் முடியுது இல்லையா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கண்ணன், சந்தோஷத்துலேயும் கூட கண்ணீர் வரும் இல்லையா, நான் வருத்தத்தில் அழுகலை, இந்த ஜென்மத்தில் என்னால் பேச முடியும் கேட்க முடியும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை, என்னை பார்த்து எங்கள் அப்பா அம்மா அழுகும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப மோசமான பிறவியாக இருக்கிற நான் சீக்கிரமாக இந்த பூமியிலேருந்து போகணும்னு நான் எவ்வளோ நாள் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, இறைவனோட அருளால் எல்லா கஷ்ட காலமும் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு மணிகண்டன் சொல்ல, அது கண்ணன் சொல்கிறான், இரவோட சப்தங்களையும் கேட்குறேன், பகலோட சப்தங்களையும் என்னால் கேட்க முடியுது, இனிமே வர்ற காலங்களையும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்த உனக்கு நான் என் மனசில் கொடுத்துருக்க ஸ்தானம் என்னன்னா இறைவனுக்கு சமமான ஸ்தானம் கொடுத்துருக்கேன், வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு நன்றியோட இருக்கணும், அதுக்காகவாது என்னுடைய வாக்கை நான் உபயோகப்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, மணிகண்டன், நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சேன்னா பரமேஸ்வரனுக்கு சொல்லி, ஆனா எனக்கு உன் மனசுல ஒரு ஸ்தானம் வேணும்னா ஒரு ஸ்நேகன்கிற ஸ்தானம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு மணிகண்டன் சொல்ல, உன்னோட திவ்ய சக்தியை உணர்ந்ததுக்கு அப்புறமேலே உன்னை நான் எப்படி ஒரு ஸ்நேகிதனா மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். அதுக்கு மணிகண்டன், நீ உணர்ந்தது தெய்வத்தோட அருளை மட்டும்தான், நீ இதுக்கு மேலேயும் வாழ்நாள்ல பேச முடியாதவனா கேட்க முடியாதவனா இருக்க வேண்டியதில்லை, உன்னோட கஷ்டகாலம் முடிஞ்சதுனால உனக்கு பேசக்கூடிய சக்தியும் கேட்கக்கூடிய சக்தியும் உனக்கு வந்து சேர்ந்துருச்சு, அதுக்கு நான் ஒரு காரணம் மட்டும்தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.